ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, வெல்கம் டு கனெக்ட் வித் ஸ்ருதி. இந்த வீடியோ இன்னைக்கு ஆக்டர் முரளி அவங்களுக்கு வந்து பர்த்டே. ஸோ அவங்களோட பர்த்டேக்கு அவங்கள நினைவு கூறும் விதமாக எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். ஸோ ஆக்டர் முரளி சித்தலிங்கையா அப்படின்றது அவரோட பேர். மே மாதம் 19ஆம் தேதி 1964 பிறந்திருக்காரு. தன்னுடைய தந்தை கூட 14 வயசுலேயே உதவி இயக்குனராக சேர்ந்து பணிபுரிஞ்சிருக்காரு. பின்ன சிறிது காலம் எடிட்டிங் உதவியாளராகவும் பணிபுரிஞ்சிருக்காரு. 1984 பூவிலங்கு, அதுதான் அவரோட முதல் படமே. முதல் படத்திலேயே பாட்டு வந்து பயங்கர ஹிட் ஆச்சுங்க. 1990 நம்ம ஊரு பூவாத்தா அப்படின்னு படம் மூலமா புரட்சி நாயகன் அப்படின்ற பட்டமும் பெற்றாரு. ஒருத்தர் மட்டும் இல்லைங்க, டூயல் ஹீரோ சப்ஜெக்ட்லையும் இவர் கண்டிப்பா நடிப்பாரு. கார்த்திக் கூட வண்ண கனவுகள், SV சேகர் கூட தங்கமணி ரங்கமணி, பிரபு கூட நினைவு சின்னம் அப்படின்ற படங்கள்லாம் பெரிதும் பேசப்பட்ட படங்களாவே இப்பவும் இருக்குது. 1990 புது வசந்தம் அப்படின்ற படம், சுரேஷ், ஆனந்தபாபு, சார்லி, சித்தாரா அண்ட் முரளி சார் இவங்க எல்லாரும் சேர்ந்து நடித்த படம். அந்த காலத்திலேயே ஆண் பெண் நட்பை பற்றி இந்த படத்தில் சூப்பராக சொல்லியிருப்பாங்க. பார்த்திபன் சார் கூட வெற்றி கொடிகட்டு. இந்த படம் நல்ல ரிவ்யூஸும் வாங்கி கொடுத்துச்சு. பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் மிகப்பெரிய ஹிட். அண்ட் இது வந்து தேசிய விருது அண்ட் மாநில விருது பெற்ற படமாகவும் இருக்குது. 2001 வெளியான ஆனந்தம் சமுத்திரம் ரெண்டுமே வந்து குடும்ப படம் தான். இந்த படத்தை பார்த்து கண் கலங்காதவங்க இருக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறமா எனக்கு பிடிச்சது சுந்தரா டிராவல்ஸ். காமெடி அப்படின்னா சுந்தரா டிராவல்ஸ் தான், சுந்தரா டிராவல்ஸ் அப்படின்னா காமெடி தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த படம் இப்போவும் எல்லாராலையும் ரசிக்கப்படுது. அதே 2001 கடல் பூக்கள் அப்படின்ற படத்துக்காக சிறந்த நடிகருக்கான மாநில விருதும் அவருக்கு கிடைச்சிச்சு. கடைசியாக அவர் நடித்து வெளியான படம் 2018 கவசம் அப்படின்ற படம் தான். ஆக்டர் மோகனுக்கு பிறகு அதிகமாக மைக் பிடிச்சி பாடினது நம்ம முரளியாக மட்டும்தான் இருக்க முடியும். அவர் நம்ம கூட இப்போ இல்லை அப்படின்னாலும் அவரோட பேரும் புகழும், அவர் செய்துட்டு போன கதாபாத்திரங்களும் அவருடைய நடிப்பும் இன்றளவும் பேசப்படுகிறது. இப்போவும் நம்ம அவரை ஞாபகம் வச்சு பேசுகிறோம் அப்படின்னா இதெல்லாம் தான் காரணம். அவரோட பர்த் அனிவர்சரியில் அவரை நினைவு கூறதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்.